நம்ம சாப்டர் 81ல் இருக்கோம். ஸோ இதுவும் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இன்டர்னல்ஸ் தான். இது வந்து கார்பேஜ் கலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விதம் இருக்குது. எப்படி அது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சீரியல் கலெக்டர் இதுதான் முதல்ல வந்தது. ஜேடிகே ஃபஸ்ட்டு வரும்போது இது வந்தது. அதுக்கப்புறம் பேரலல் கலெக்டர் வந்தது. அதுக்கப்புறம் கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் அப்படின்ற கார்பேஜ் கலெக்டர் வந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா G1 கலெக்டர்னு ஒன்று வருது. இது வந்திருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பேஜ் கலெக்டர் டைப்ஸு ஒரு டைப்பும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து சீரியல் கலெக்டர். ஸோ ஜேடிகே 1.0 1.1லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கலெக்டர் தான் வந்து இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஏரோ மார்க், இந்த ப்ளூ கலர் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் ஏரோ மார்க் கொண்டு பார்க்குறீங்க போது கார்பேஜ் கலெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ சீரியல் கார்பேஜ் கலெக்டரில் என்ன நடக்கும்னா, ஒரே ஒரு கார்பேஜ் கலெக்டர் த்ரெட்டு தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு த்ரெட்டு வந்து உங்கள் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிடும் ஃபுல்லாக. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடும். அப்ளிகேஷன் ரன் ஆகிறதே ஸ்டாப் பண்ணிவிடும். அதான் பாஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் பாஸ் டைம். ஸோ அந்த பாஸ் ஆகிட்டு கார்பேஜ் கலெக்ட் பண்ணும். கார்பேஜ் கலெக்ட் பண்ண பிறகு மறுபடியும் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறுத்தி அப்ளிகேஷனை நிறுத்தி கார்பேஜ் கலெக்ட் பண்ணோம். ஸோ ஆல் தி வேர்ல்ட் ஸ்டாப் கலெக்டர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடும். ஸ்டாப் பண்ணிட்டு கார்பேஜ் கலெக்ட் பண்ண பிறகு தான் அப்ளிகேஷனே வந்து ரன் பண்ணும். ஸோ இது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். ஸோ ஓல்டன் டேஸில் முதல்ல ஜேடிகே வந்தது இந்த சீரியல் கலெக்டர் தான் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேரலல் கலெக்டர் வந்தது. பேரலல் கலெக்டரும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதுவும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் ஒரு த்ரெட்டை வச்சு நம்ம கார்பேஜ் கலெக்ட் பண்ணாமல் மல்டிபிள் த்ரெட்ஸை வச்சு நம்ம கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெட் கலர் ஏரோ மார்க் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸை வச்சு நம்ம கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறோம். இதுவும் வந்து அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் கார்பேஜ் கலெக்ட் பண்ணோம். ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கார்பேஜ் கலெக்டர் த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது, ரைட். ஸோ இங்கே ரெட் கலர் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரோ மார்க்ஸ் இருக்குது. ஸோ பேரலாக இது வந்து கார்பேஜ் கலெக்ட் பண்ணோம். பட் இதுவும் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணி தான் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு விதம். மூணாவது விதம் கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்கரண்ட் மார்க் ஸ்வீப்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு ஃபேஸில் வந்து மார்க் பண்ணும். ஸோ ஒரு ஃபேஸில் வந்து மார்க் பண்ணும், அப்புறம் இன்னொரு ஃபேஸில் வந்து ஸ்வீப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்னால் என்ன? அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸு, ஸோ யூஸ் ஆகாத ஆப்ஜெக்டை வந்து மார்க் பண்ணிடும். இதை வந்து கார்பேஜ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு ஃபேஸில் வந்து அதை ரிமூவ் பண்ணும். கன்கரண்ட்டாக மார்க் பண்ணும், அதுக்கப்புறம் அதை ஸ்வீப் பண்ணும். இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போதே இங்கே ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். ஸோ கன்கரண்ட்டாக அது வந்து மார்க் பண்ணும். அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது ஸ்வீப் பண்ணும்போது மட்டும் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணி ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப்னா என்ன? ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பேஜ் கலெக்ஷன் அல்காரிதம் இருந்தது. ஸோ சீரியல் கலெக்டர், பேரலல் கலெக்டரு, சிஎம்எஸ் கலெக்டர், கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் கலெக்டர். லேட்டஸ்ட்டாக G1 கலெக்டர்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம லேட்டராக. அதுக்கு முன்னாடி இந்த கார்பேஜ் கலெக்டர் நான் வந்து எனேபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு சில கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எனேபிள் பண்ண முடியும். இப்போ வந்து ஜாவா கமாண்ட் லைனில் -XX2 எக்ஸு கொடுக்கணும். அப்புறம் கோலன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீரியல் கலெக்டர் எனேபிள் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேரலல் GC எனேபிள் பண்ணலாம். எனேபிள்ஸ் ஒன்லி ஆன்டி மல்டி த்ரெடட் யங் ஜெனரேஷன் கார்பேஜ் கலெக்டர். ஸோ பேரலல் ஓல்டு GCன்னு ஒன்று இருக்குது, பேரலல் காம்பேக்டிங் GCன்னு ஒன்று இருக்குது. ஸோ கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் GC அதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்பேஜ் G1 கலெக்டர் அப்படின்ட்டுருக்கு. அந்த G1 கலெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து GC வந்து எப்படி உள்ளே நடக்குது. இப்போ வந்து மினிமம் மேக்ஸிமம் ஹீப் சைஸ் வந்து நம்ம இந்த ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ GC டீட்டெயில்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, -XX : கொடுத்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷனோட ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் கமாண்ட் லைனில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராமில் இதை கொடுத்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. நம்ம இந்த ஆப்ஷன்ஸை தான் வந்து Visual VMல லைவாக பார்த்தோம். போன சாப்டரில் நம்ம பார்த்தோம். பட் நம்ம கமாண்ட் லைனில் பார்க்கணுன்னா அது UI 2ல் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கமாண்ட் லைனில் நம்ம பார்க்கணுன்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து யங்கர் ஜென்ரேஷன் நான் சைஸை செட் பண்ணுறது,
பர்மனன்ட் ஜென்ரேஷன் நான் சைஸ் செட் பண்ணுறது, அப்புறம் இந்த சர்வைவர் ரேஷியோ S1 சர்வைவர் 1 சர்வைவர் 2 ஸ்பேஸை வந்து நான் செட் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டென்யூரிங் த்ரெஷோல்ட்னால் எவ்வளோ கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கணும், எங்கர் அண்ட் சர்வைவிங் ஸ்பேஸில். ஸோ அவ்வளோ கார்பேஜ் சைக்கிளுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் உயிரோடு இருந்ததுன்னா அது ஓல்டர் ஸ்பேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைன் டியூனிங், இதுக்கு பேர் தான் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ஃபைன் டியூனிங், JVM ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஃபைன் டியூனிங் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ இப்போ வந்து இந்த ஜிசிலாம் எனேபிள் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழைய ஜிசி வேணும், இந்த பேரலல் ஜிசி வேணும், CMS ஜிசி வேணும், கன்கரண்ட் மார்க் ஸ்வீப் ஜிசி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம G1 கலெக்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ G1 கலெக்டரை பற்றி நம்ம தெரியணும்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கார்பேஜ் கலெக்டர், இந்த பேரலல், சீரியல், கன்கரண்ட் மார்க் ஸ்வீப், இவங்க எல்லாருமே வந்து ஹீப் ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ யங்கர் ஜென்ரேஷன் இருக்கும், ஈடன் S0 S1 சர்வைவர் ஸ்பேஸு, ஓல்டர் ஜென்ரேஷன் அண்ட் பர்மனன்ட் ஜென்ரேஷனை தான் இப்போது மெட்டா ஸ்பேஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கார்பேஜ் கலெக்ஷனில் இப்படி தான் ஹீப் சைஸ் இருந்தது. ஆனால் G1 கலெக்டர்ன்றது புது கார்பேஜ் கலெக்டர், அது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணலான்னா இந்த மாதிரி எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா G1 கலெக்டர் வந்து எனேபிள் ஆகிடும். JDK 7 தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பட் வந்து JDK 9 வந்து இது டிஃபால்ட் கலெக்டராக மாறிடும். ஆனால் இப்போ கூட நீங்கள் JDK 8 யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம கமாண்ட் லைன் ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்ம வந்து G1 கலெக்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ G1 கலெக்டர் வந்து என்ன பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ G1 கலெக்டர் வில் டிவைட் யுவர் ஹீப் இன்டு ஈக்குவல் சைஸ் பார்ட்டிஷன். ஸோ ஹீப்பில் வந்து இப்போ 1 GB இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஹீப்பு, அந்த 1 GBயை வந்து ஈக்குவல் சைஸ் பார்ட்டிஷனாக வந்து டிவைட் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, எவ்வளோ டிவிஷன் அது பண்ணும் அப்படின்னு. ஸோ ஈக்குவல் சைஸாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவல் சைஸ் ஒரு செக்மெண்ட்டையும் வந்து அதுவே அசியூம் பண்ணிக்கும். எது வந்து இடன் ஸ்பேஸு, எது சர்வைவர் ஸ்பேஸு, எது ஓல்டர் ஜென்ரேஷன், அதை மெட்டா ஸ்பேஸ் எது அப்படின்றத அதுவே அசைன் பண்ணிக்கும். இப்போ ஈடன் ஸ்பேஸில் தான் வந்து புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா. எனி நியூ ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி கிரியேட்டட் இன் ஈடன் ஸ்பேஸ். இப்போ இதில் EEன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த ஈயில் தான் வந்து நியூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சர்வைவர் 1 சர்வைவர் 2 இருக்குது இல்லையா, அது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே ஆப்ரேஷன் இங்கேயும் நடக்கும். ஆனால் சர்வைவர் 1 சர்வைவர் 2 சின்னதாக இருக்குது நிறைய இடத்துல. ஸோ சர்வைவர் 1 சர்வைவர் 2 இங்கேயும் இருக்குது. ஸோ சர்வைவர் 1 சர்வைவர் 2 இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈடன்லேருந்து சர்வைவர் 1க்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சர்வைவர் 1லேருந்து சர்வைவர் 2க்கு மூவ் ஆகும். திரும்பியும் சர்வைவர் 2லேருந்து சர்வைவர் 1க்கு ஒரு மூவ் ஆகும். அந்த மாதிரி நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப நேரம் உயிரோடு இருக்குது, இவ்வளோ கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிளை தாண்டிடுச்சுன்னா அது வந்து ஓல்டர் ஜென்ரேஷனில் போய் விழுந்துடும். ஸோ அந்த O1 நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் போய் விழுந்துடும். ஏன் கார்பேஜ் 1 G1னா கார்பேஜ் 1 அப்படின்னு அர்த்தம். G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கார்பேஜ். ஏன் அது கார்பேஜ் 1 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு கலெக்ட் யுவர் அண்டர்லைங் அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்படி இது ஒரு கார்பேஜ் கலெக்ட் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க் பண்ணோம். ஸோ இந்த எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்து இது வந்து மார்க் பண்ணோம், என்னென்ன அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்க் பண்ணி முடித்தோடனே இன்னொரு வேலை பண்ணோம். அது என்ன பண்ணோன்னா, எந்த செக்மெண்ட்டில், இப்போ இது எல்லா செக்மெண்ட்டும் இருக்கு இல்லையா, எந்த செக்மெண்ட்டில் நிறைய கார்பேஜ் இருக்கோ, ஸோ நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றோம், அந்த செக்மெண்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம். ஸோ அது உள்ளே வந்து என்ன பண்ணோன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்தந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மார்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்தந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் வந்து வச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த செக்மெண்ட்டை தான் ரிமூவ் பண்ணணும், அதில் தான் நிறைய ஆப்ஜெக்டை நான் ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது இந்த செக்மெண்ட்டு, ரெண்டாவது மூணாவது இந்த செக்மெண்ட்டுன்னு ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் வச்சுக்கும். அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ரிமூவ் தி கார்பேஜ். இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் தி அண்டர்லைங் கார்பேஜ் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டிசெண்டிங் ஆர்டர். ரைட்டா, அதுக்கு பேர் தான் இது. அதனால தான் இதை வந்து கார்பேஜ் 1 G1 கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் கார்பேஜ் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காம்பேக்டிங்கும் பண்ணும். காம்பேக்டிங் என்ன பண்ணுது, மூவ் பண்ணும். இப்போ வந்து ஒரு செக்மெண்ட்டில் வந்து 10 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் 100 ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. அந்த 10 ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடும். ஸோ எல்லா
யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரு செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு மிச்ச செக்மெண்ட் எல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். ஸோ அது அந்த மாதிரி வந்து இந்த G1 கலெக்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கார்பேஜ் கலெக்ஷன் மெக்கானிசம் வாட் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ஹேஸ். இதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிக்சர் வந்து ரொம்ப முக்கியம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சீரியல் கலெக்டர்னா என்ன, பேரலல் கலெக்டர்னா என்ன, கன்கரண்ட் மார்க் ஸ்வைப் கனெக்டர்னா என்ன, G1 கலெக்டர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.